9th சம். ஒரு தொடர் வரிசையை நம்மள்ட்ட கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடியதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். சால்வ் பண்ணுவோமா? ஆல்ஃபபெட் வேல்யூ ஃபுல்லாக எடுத்து தனியாக எழுதுவோம். ஏ, சி, எஃப், ஜே, ஓ. நியூமரிக்கல் வேல்யூ ஃபுல்லாக எடுத்து தனியாக எழுதுவோம். 1, 3, 6, 10, 15. இப்போ இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக லாஜிக் கண்டுபிடிப்போம். ஏவுக்கும் சியுக்கும் நடுவில் ஒரு ஆல்ஃபபெட் மிஸ் ஆகிருக்கு. சியுக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 ஆல்ஃபபெட் மிஸ் ஆகிருக்கு. எஃப்க்கும் ஜேவுக்கும் நடுவில் 3 ஆல்ஃபபெட் மிஸ் ஆகிருக்கு. ஜேக்கும் ஓக்கும் நடுவில் 4 ஆல்ஃபபெட் மிஸ் ஆகிருக்கு. அப்போ ஓக்கும் அடுத்து வரக்கூடிய ஆல்ஃபபெட்டுக்கும் நடுவில் 5 ஆல்ஃபபெட் மிஸ் ஆகிருக்க போகுது. அப்போ ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி. டிக்கு அப்புறம் வரக்கூடிய ஆல்ஃபபெட் யூ. அப்போது ஆல்ஃபபெட்டில் வரக்கூடிய அடுத்த சீரியஸ் யூன்னு நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ நியூமரிக்கலில் என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? 1க்கும் 3க்குமான டிஃபரன்ஸ் 2. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கூட்டியிருக்காங்க. 1ஐ 2ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 3. 3க்கும் 6க்குமான வித்தியாசம் 3. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 3ஓட 3 கூட்டியிருக்காங்க. அப்போ 6ன்னு கிடைக்கிது. அடுத்து 6க்கும் 10க்குமான வித்தியாசம் 4. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 6ஐயும் 4ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 10 கிடைக்கிது. அடுத்து 10க்கும் 15க்குமான வித்தியாசம் 5. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 10ஐயும் 5ஐயும் கூட்டி 15ன்னு கிடைக்கிது. அப்போ அடுத்து இங்கே என்ன வரும்? 6ஆக தான் இருக்க முடியும். அப்போ 15ஐயும் 6ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 21ன்னு இங்கே கிடைக்கும். அப்போ U21 தான் இந்த சம்முக்கான சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். U21.